தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 15 பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள். பொதுவாக இந்த திராவிட மாடல் அரசு நாம் ஏற்கனவே பல காணொளிகளில் பதிவு செய்திருக்கிறோம். 1956ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டமே வந்தது. அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் ஸ்ரீ சுப்பிரமணியம் முன்மொழிந்து தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று சட்டப்பேரவையிலே வாழ்த்து முழக்கங்களை எல்லாம் எழுப்பினார்கள். படிப்படியாக எல்லா நிலைகளிலும் தமிழ் மொழியை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வோம் என்று அதை நோக்கி பயணிப்பதற்கு தமிழ் வளர்ச்சி குழு என்றெல்லாம் ஒன்று உருவாக்கப்பட்டு தமிழறிஞர்கள் அந்த குழுவினுடைய இயக்குநர்களாக, குறிப்பாக பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அந்த குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்று அக்கநிறைவான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 68 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து நம்முடைய தமிழர் தந்தை சிவா ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர், பேரவைத் தலைவர், நாம் தமிழர் இயக்கத்தை கலைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரைந்ததினாலே அவருக்கு அந்த பொறுப்பு கிடைத்தது. அவரும் பேரவைத் தலைவராக இருந்துதான் 23/8/1968 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்தார். அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அண்ணா. அந்த அண்ணா தான் அந்த திருத்தத்தின் மூலம் அதுவரை வளர்ச்சியை நோக்கி இருந்த நம்முடைய அன்னை மொழி தமிழ் மொழி, உலகத்தின் முதன்மொழி, உயர்தனி செம்மொழி, தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு, தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டு என்று பாவேந்தர் பாடிய அந்த பாடலுக்குரிய தமிழ் மொழி தலைகுப்பர கவிழ்ந்தது. 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். 78 மக்கள் திலகம் மாக்கோர ஆட்சி காலத்திலே ஆங்கில பள்ளிகள் புற்றிசலை போல பல்கை பெருகியது. அதை எதிர்த்தெல்லாம் மிகப்பெரிய தமிழ் வழி கல்வி இயக்கங்கள், தமிழ் சான்றோர் பேரவை போன்ற பெரிய போராட்டங்கள் நடந்து தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி இன்றைய வரைக்கும் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த திராவிட மாடல், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அம்மையார் ஜெயலலிதா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அவர் சென்னையை அழகுபடுத்துகிற நோக்கத்திலே ஒரு பெயரை சுட்டுகிறார், எழில்மிகு சென்னை. சரிதானே? தூய தமிழ் சொல்லுதானே? எழில்மிகு சென்னை என்று இருந்தால் என்ன குறைந்து விட போகிறது? அதுதான் இந்த திராவிடத்தின் குதர்க்க புத்தின்னு சொல்றது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி போன பிறகு, மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த எழில்மிகு சென்னை என்கின்ற அந்த தூய தமிழ் பெயரை தூக்கி எறிந்துவிட்டு சிங்கார சென்னை, கருணாநிதி இவருடைய தமிழ் அடுக்குமொழி முத்தமிழாக வாழ்ந்த திராவிடர் கருணாநிதி சிங்கார சென்னை. அப்படித்தான் நம்ம என்கின்ற அந்த 3 எழுத்தை போட்டு, நம்மங்கிற சொல் தமிழ் சொல்லல, தெலுங்கு சொல். அப்ப நம் சென்னை, நம் நெல்லை, நம் தஞ்சை, நம் தூத்துக்குடி என்று தான் இருக்கணும். அப்புறம் நம்மங்கிற சொல் வந்துச்சு. அதுல நம்மன்னு தமிழ் எழுதிட்டு நெல்லைன்னு ஆங்கிலத்தில், நம்மன்னு தமிழ் எழுதிட்டு தஞ்சாவூர்னு ஆங்கிலத்தில். பெரும்பாட்ட ராஜராஜ சோழன் சிலைக்கு பின்னாலே அவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டினார். எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்திலே, தொழில்நுட்ப அறிவு இல்லாத காலகட்டத்திலே அவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அன்றைக்கு தமிழகத்தில் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய கோபுரம், 216 அடி. அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டி நிறுத்திய, தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தன்னுடைய படைகளை கடற்படை அனுப்பி புலிக்குடியை பறக்க விட்ட மன்னருக்கு மன்னன், மாமன்னர், பெருவேந்தர் ராஜராஜ சோழன் சிலைக்கு பின்னால நம்மன்னு எழுதி தஞ்சாவூர்னு ஆங்கிலத்தில் எழுதிட்டான். கோவிலுக்கு முன்னால் எழுதிட்டாங்க. இதை எதிர்த்து தான் 2022 நெல்லையிலே ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் என்ற ஒரு அமைப்பை, அந்த அமைப்பு தமிழ் வளர்ச்சி, தமிழுக்கான ஆக்கப்பணிகள், வீதியெங்கும் தமிழில் மிளிர வேண்டும், தமிழ் வழி கல்வி வர வேண்டும் என்கின்ற தமிழ் தொடர்பான நெல்லையிலே அதற்கு அந்த தமிங்கில திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கினோம். புதிய பேருந்து நிலையத்திலே அறிவுசார் பூங்கா என்று இன்றைக்கு நம்முடைய அன்னை தமிழ் பெயர் பலகை இருக்கிறது என்றால் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் எடுத்த நடவடிக்கை. அதே போல மாவட்ட நிர்வாகங்கள் கட்டக்கூடிய எல்லா கட்டடங்களையும் இன்றைக்கு தூத்துக்குடியில் இல்லை, மாநகராட்சி கட்டடத்திலே இல்லை, ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் சம அளவில் தான் வைத்திருக்கிறாங்க. நெல்லையில் எல்லா இடத்திலும் தமிழில் பெயர் பலகை இன்றைக்கு அரசு கட்டடங்களில் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆட்சி தமிழ் புரட்சி குற்றத்தினுடைய வேலை.
நம்ம தூத்துக்குடி என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிங்கிலத்தில் இருந்தது. இன்றைக்கு நம்ம தூத்துக்குடி என்று தமிழில் எழுத வச்சிருக்கோம். தூத்துக்குடி மாநகராட்சியில், நெல்லை மாநகராட்சியில் அதே போல் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்ததை நம்ம நெல்லை என்று தமிழ் எழுத வச்சிருக்கோம். நம் நெல்லை நம் பெருமை என்று எழுத வச்சிருக்கிறோம். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 90-95 விழுக்காடு ஆட்சி மொழி சட்ட அரசாணைகளின்படி அந்த எழுத்துக்களை பொறிக்க வைத்திருக்கிறோம். நேருஜி கலையரங்கம் ஆங்கிலமே இல்லாமல் அந்த பெயர் பலகை எழுத வைத்திருக்கிறோம். அதே போல விஓசி ஸ்டேடியம் என்று ஆங்கிலத்தில் வைத்திருந்த பெயரை வஉசி மைதானம் என்று தமிழில் எழுத வைத்திருக்கிறோம். அப்படி எழுத வைத்து கொண்டு வருகிறோம். தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சிலைக்கு பின்னாலே இருக்கிறதை எடுக்க வைத்திருக்கிறோம். ஆனால் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் சிலை திருநெல்வேலி சந்திப்புல ஏற்கனவே ஐ லவ் நெல்லைன்னு இருக்கிறத மாற்றுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஊடகத்துல செய்தி வருது, நாளிதழ்கள் செய்தி வருது, நெல்லையில் உள்ள எல்லோரும் படித்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனாலும் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு சிலை சீரமைப்பு குழுன்னு ஒரு குழுவை அமைத்து பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கீழே ஐ லவ் காமராஜர்னு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே பச்சை தமிழர்களாகிய மக்களே எழுதக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டதுதான் இந்த நம்முடைய மொழி, நம்முடைய மண், நம்முடைய நாடுன்னு இப்ப முதலமைச்சர் ஒரு பரப்புரை செய்கிறார் பாருங்க. வீட்டுக்கு வீடு தமிழ்நாடு ஒன்றிணைவோம் என்றெல்லாம் அதுல பாருங்க, நம் மண் நம் மொழி. அப்ப ஏன் இந்த மொழியா மாறுபடுது? ஐ லவ் காமராஜர். அந்த மாதிரி அந்த சிலை அமைப்பு சீரமைப்பு குழு அப்படி ஒரு இழிவான கேவலமான பெருந்தலைவர் காமராஜரை கொச்சைப்படுத்துவதாகதா, இழிவுபடுத்துவதாகதா, ஏளனப்படுத்துவதாகதா? பெருந்தலைவர் பச்சை தமிழர், தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை செய்த முதலமைச்சராக பதவி வகித்து அரிய பணிகளை செய்து தமிழ்நாட்டையே இந்தியாவில் முன்னேறிய தொழில்துறையிலே, வேளாண்மை துறையிலே, கல்வித்துறையிலே 3வது மாநிலமாக உயர்த்திய அப்பேற்பட்ட தலைவர் காமராஜர். அவர் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அதற்கு முன்னால் முதல்வராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலேயும் ஏறக்குறைய 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழ் வழியிலே தமிழ்நாட்டு மக்களை கல்வி கற்க வைத்த கல்வி வள்ளல். அவருடைய ஆட்சி காலத்திலே ஆங்கில பள்ளிகள் என்பது அரிதிலும் அரிதாக இருந்தது. பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் தமிழ் வழி கல்விதான். அதே போல 1956ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டமே அவர் கொண்டு வந்தார், அவருடைய ஆட்சியிலே கொண்டு வந்தார். மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு ஒன்றிய அரசின் அறிவுறுத்தலின்படி அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழியை கல்வி மொழியாக, ஆட்சி மொழியாக சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியானதை அடுத்து முதலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி சட்டத்தை அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் வாயிலாக பெருந்தலைவர் காமராஜர் நிறைவேற்றினார். அன்றைக்கு காமராஜர் திறந்த பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள்தான் பின்னாளிலே அரசியலிலும் சரி, அரசு துறைகளிலும் சரி, எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய வல்லுநர்களாக வந்து தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்தினார்கள். ஆனால் இது என்ன மொழியில் இப்படி எழுதி வச்சிருக்காங்க? ஐ லவ் காமராஜர். இது பெருந்தலைவர் காமராஜரே கேவலப்படுத்துவதாக, இழிவுபடுத்துவதாக, கொச்சைப்படுத்துவதாக எழுது. அவர் இருந்தாருன்னா அவரே வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஐ லவ்னி எதற்கு, யார் இதை எழுத சொன்னா? என்ன திட்டத்தின் கீழ் இதை எழுதுனாங்க? உடனடியாக இந்த காணொலி வெளியிடுகிறோம், செய்தியும் கொடுக்குறோம். உடனடியாக இந்த பராமரிப்பு குழு, பெருமைக்குரிய எங்கள் தலைவர் காமராஜர், சிறப்புக்குரிய எங்கள் தலைவர் காமராஜர், வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சராக பதவி வகித்த எங்கள் தலைவர் காமராஜர், எந்த தமிழனும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தை எட்டிய இந்தியாவுக்கே தலைமை தாங்கிய எங்கள் பெருமைக்குரிய சிறப்புக்குரிய தலைவர் காமராஜர் என்று அவரை எழுத வேண்டும். இப்படி ஐ லவ் காமராஜர் என்றால் இது காமராஜரை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது ஆகும் என்பதை ஒரு தமிழன் என்ற முறையிலே பெருந்தலைவர் காமராஜரின் சிறப்புக்குரிய தமிழ்நாட்டு பணிகளை உலகெங்கும் எதிரொலிக்கிற ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அந்த பெயரை வைத்திருக்கிறாங்க. அதே போல நெடுஞ்சாலையில திருநெல்வேலி திருவனந்தபுரம் சாலையில புதிய பேருந்துக்கு அந்த பக்கம் சென்னை சில்க்னு ஒரு தனியார் நிறுவனம் நம்மன்னு எழுதி நெல்லைன்னு அவன் கடை முன்னால இருந்தது. அதை எடுக்க சொல்லி நாம குரல் கொடுத்தோம். எடுத்துக்கொண்டு முச்சந்தியில் வச்ச மாதிரி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அதை எடுக்க வேண்டும் என்று
நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களை சந்தித்து விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய தம்பி கண்மணி மாவீரன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து இந்த தமிங்கில அறிவிப்பு பலகை இருக்கக்கூடாது, உடனடியே எடுங்க என்று விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். எடுக்காவிட்டால் நாம் எடுப்போம். நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளருக்கு இன்றைக்கு நாங்கள் விண்ணப்பம் கொடுக்கிறோம். ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். இன்னமும் 15 நாட்கள் அவகாசம் தருகிறோம். இதை அகற்றிவிட்டு நல்ல தமிழில் வைக்க வேண்டும். அதே தமிழ் சொல்லை ஆங்கிலத்தில் அதை விட ஒரு விதிமுறை கொடுத்திருக்கிறாங்க. ஆங்கில சொல்லை அதை விட சிறிய அளவில் ஆங்கில சொல்லாக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்ற தவறுமேனால் இதை அகற்றுகிற போராட்டத்தை நாங்களே நடத்துவோம். இதே போல தமிழ்நாட்டில் இப்ப மதுரையில் அந்த வேலையை தொடங்கிட்டாங்க தோழர்கள். அதே போல கோவையில, காஞ்சிபுரத்துல அந்த வேலையை நம்முடைய தமிழ் உணர்வு நாம தான் செய்யணும். வேற யார் செய்வா? எந்த கட்சியும் செய்யாது. இந்த வேலையை 2002 இருந்து பல மாற்றங்களை நம்ம தஞ்சாவூர்ல கொண்டு வந்திருக்கிறோம், தூத்துக்குடியில கொண்டு வந்திருக்கிறோம், திருநெல்வேலியில கொண்டு வந்திருக்கிறோம். தமிழகத்துக்கு எதிரான அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை இந்த நம்ம என்று போட்டுவிட்டு கோயமுத்தூர், நம்ம என்று போட்டுவிட்டு வேலூர், இப்படி தமிழகத்து சென்னையிலே நாம் தமிழர் கட்சி நினைத்திருந்தால், அந்த தம்பிகளுக்கு அறிவுரை சொல்லியிருந்தால், இதற்குள் குமரி முதல் சென்னை வரை எல்லா இடத்திலும் தமிழகத்தை அகற்றி இருக்க முடியும். நாங்க 1-2 பேர் உணர்வோடு, பொறுப்புணர்வோடு, கடமை உணர்வோடு, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடை என்று பாவேந்தர் சொல்றார்ல, நாம் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். இங்கே இன்றைக்கு 2 இடத்திலே இதை எடுக்க சொல்லி விண்ணப்பித்திருக்கிறோம். எடுக்காவிட்டால் நாம் எடுப்போம். அவ்வளவுதானே. நன்றி, வணக்கம்.